விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே நிறைய நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் வந்து நாம ரெகுலரா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம அவுட் ஆஃப் தி வே போய் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் த வே அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, தார்மிக்கா இருக்கக்கூடிய விஷயம், லீகல் இல்லீகல் இல்லிசிட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நகர்த்திடுவோம். அதெல்லாம் வேண்டாம். அது மாதிரி இல்லாம நம்ம மனசாட்சிப்படி நடந்துக்க முடியாத ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசினருக்கு மாறி இனிமே நான் இப்படித்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். குருவருளும் திருவருளும் அள்ளி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையில இருக்க போகிறது. அதே போல வந்து பார்த்தோம்னா தந்தை வழி சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலுமே விருச்சிக ராசினருக்கு இந்த ஒரு மாசம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். பெருசா சொல்ல வேண்டியதில்லை, சொன்னா நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. செல்வ ரீதியான விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். காத்து உங்க பக்கம் அடிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக விருச்சிக ராசினர் கண்டிப்பாகவே சொல்லலாம். இது மாதிரி எல்லாம் சொல்லும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறார்களே அப்படின்ட்டு அதற்குண்டான ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் உங்களுக்கு வரல, உங்க கண்ணில் தென்படலை அப்படின்னா அதை தேடி போய் அடைவதற்கோ உண்டான ஒரு முறையாக நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவதற்குண்டான ஒரு விஷயமே. பொதுவாக இந்த ராசி பலன் அப்படிங்கிறது அதிகப்படியாக உங்களுக்கு வந்து 60 to 70% அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் வந்து பல்வேறு விதத்தையும் சேர்த்து சொல்வதனால ஒரு 70% வரைக்கும் சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜாதகத்தில் இருக்கிறது தான் பேசும். அப்படியாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஒரு மாதம் விருச்சிக ராசியினருக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நல்ல பலன்களே இருக்கிறது. அது வரக்கூடியதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியும். விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் முழுவதுமே வாராகி அம்மனை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு மாதம் நன்மை தர வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதனால் அது உங்களுக்கு நன்மை தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வாராகி அம்மனை வழிபடுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினசரி கூறி வருவதும் கேட்டு வருவதும் நல்ல பலன் தரும். கூறி வர முடியாதவர்கள் கேட்டு வரலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே முக்கியமான மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஒரு பர்டிகுலர் மந்த்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பதிவு நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரியாக ஏதாவது இருந்து நீங்க வந்து பார்த்து நீங்க சொல்லி வருவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். முழு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். அல்லது கேட்கவாவது செய்யலாம். தெருநாய்கள் இருக்குல்லவா, தெருநாய்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து பொறை மாதிரி இருக்கிறதோ அல்லது வந்து ஃபுட்டு நான் வெஜிடேரியனா இல்லாமல் வெஜிடேரியன் ஃபுட்டு அதுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலன் தரும். சப்பாத்தி மாதிரி இருந்ததுன்னா அந்த சப்பாத்தியை வந்து நெய்யில் துவச்சு சப்பாத்தியை வந்து நீங்க இந்த ஒரு மாதம் நாய்களுக்கு போட்டு வாருங்கள். பலன் எப்படி கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பான முறையில் எனக்கு அடுத்த மாதம் சொல்லுங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.